ஜட்ஜில 2 பேர் எலிமினேஷன் பண்ணணும். எலிமினேட் ஆயிட்டு போற. நான் கூட நம்ம ரோஜா மேம் சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறப்போ ஏதோ பிராங்க் தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கோச்சிட்டு உண்மையிலேயே வெளியே போயிட்டாங்க. அப்படி இந்த மனுஷன் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இது நடந்ததுக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாமோதரன் ஐயா என்ன சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு 2 எலிமினேஷன் இருக்கு, யாரு லீஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்கள இருந்து 2 கப்பல் வெளியே போயிருவாங்கன்னு சொன்னாங்களா? அதுக்கு நம்ம ராமர் ஐயா என்ன சொன்னாரு, இன்னைக்கு 2 எலிமினேஷனா, அப்ப இங்க 2 பேர் போறாங்கன்னா ஜட்ஜில இருந்து 2 பேர் போகணும்ட்டாரு. அதை கேட்ட உடனே நம்ம ரோஜா அம்மாக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துருச்சு. அத ஆன் கேமரால காட்ட முடியாது அப்படின்றதுக்காக சிரிச்சுக்கிட்டே எலிமினேட் பண்ணுமா ஜட்ஜையா யார பண்ணும் சொல்லு அப்படின்னு பொசுக்குன்னு ஏஞ்சி நின்னு ராமர் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம சாரையும் பிடிச்சு தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு நான் எலிமினேட் ஆயிட்டு போற. என்னது வீட்டை பெருக்க போறியா? அதெல்லாம் வேண்டாப்பா, அது கூட நீ உருப்படியா பண்ண மாட்ட, நானே பண்ணிக்கிறேன். அம்மா உன் வீட்டை பெருக்கிறேன்னு சொல்ல, அவன் வீட்டை விட்டு போறானாமா. அதுக்கப்புறமும் நம்ம ராமர் கெஞ்சினாரு கதறினாரு, காலையே விழுந்து பார்த்தாரு. ஆனாலும் நீயா என் வீட்டுக்கு வந்து கெஞ்சி நீ தான் எனக்கு ஜட்ஜா வேணும்னு கேட்கற வரைக்கும் நான் திரும்பி வரமாட்டேன் போடா அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளும் கழுத்த சாட்சி அப்படியே உள்ளெல்லாம் எட்டி பார்த்தோம் திரும்பி வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. பட் நம்ம மானிட்டர் பின்னாடி எட்டி பார்த்தா 8 தூரத்துக்கு அம்மா இல்ல, 8 கால் பூச்சி தான் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உள்ள வந்து சும்மா பிராங்க் பண்ண கேமராவை பாருங்க அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஷோ முடியற வரைக்கும் மேடம் திரும்பியே வரல. ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்களோ. என்ன போனவன இன்னும் காணா, புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடந்துக்கிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க பேக்ரவுண்ட்ல டொடன் டொடன் அப்படின்னு பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன்ல காமிச்சு சேர தள்ளி விடுறதே 3 தடவை ரிப்பீட் மோட்ல காமிச்சா நாங்க நம்பிடுவோமா? இதெல்லாம் உங்க சேனல்ல 15 வருஷமா பார்த்தாச்சு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க டிஆர்பிக்காக அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயாச்சு. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. ஆக்சுவலா உண்மை என்னவா இருக்கும்னா, மேடம் வேற அரசியல்ல இருக்காங்கல்ல, அதனால ஏதாவது அழைப்புகள் பின்னாடி வந்திருக்கும், இதை இவங்க இங்க சொல்லிருப்பாங்க. அத ரக்ஷன் எப்பவும் போல ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ரோஜா மேம் இன்னைக்கு நம்மளோட கண்டினியூ பண்ண முடியாது, அடுத்த எபிசோடுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. வாரத்துல 4 டிக்கெட் அவுட் ஆயிருது, அப்புறம் எதுக்கு இந்த ஷோ நடத்தணும், ஆல்ரெடி ஈத்து மூற லெவலுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம யாரும் கமெண்ட் பண்ற கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு பிட். இப்ப பிராங்க்குக்கு பிராங்க் மாதிரி ஆச்சு, சீரியஸான ஒரு விஷயத்தை ப்ரோமோல போட்ட மாதிரி ஆச்சு. அது என்ன அப்படின்னு கியூரியஸா நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு ஒரு காரணமாவும் ஆச்சு. பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. இப்ப இதை தாண்டி மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களும் நடந்துச்சு அந்த வாரத்துல. அதெல்லாம் 1 by 1 பாத்துடலாமா? அதுல ஃபர்ஸ்ட் வெல்கம் டு குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிலாம் நிறைய பேசிட்டே போவாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு. அதெல்லாம் சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூசுவலாவே. அதுல இந்த வாரம் இந்த 6 10க்கு 10 அப்படின்ற பாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி நம்ம மாதம்பட்டி ஒரு டான்ஸை போட்டாரு பாருங்க. கை கால் ஊந்து நீ அடங்கல. ஒருவேளை நம்ம மாதம்பட்டி கேட்டரிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி சைக்கிள் செயின் ரிப்பேர் பண்ற சர்வீஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உனக்கு எப்படி பாத்தறியா? அப்ப உண்மையிலேயே நீ சைக்கிள் செயின் ரிப்பேர் பண்ற சர்வீஸ் வேலை பாத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? எனக்கு இந்த மொத்த குக் வித் கோமாளி செட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? நம்ம ராமர் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ல அவர் பேசுறத பாருங்களேன், ஜாலியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பொசுக்குன்னு உண்மையா சொல்லிடுவாரு. அப்படி என்னத்த உண்மையா சொல்லி கீச்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக. எவ்வளவோ சீசன் பண்ணிருக்கேன், குக்கே இல்லாத ஒரு குக்கிங். இது மட்டும் கிடையாது, இந்த ஷோவை ஜட்ஜ ஒட்டு மொத்தமா எல்லாரையும் புடிச்சு கலாய்னு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் குக்கெல்லாம் கழுவி ஊத்துனார்ல, இப்போ புருஷன் பொண்டாட்டியே வந்தா அதுல புருஷன் இல்ல பொண்டாட்டி 2 பேர்ல ஒருத்தரை கூட்டு போய் மேல உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் என்ன இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, அது கூப்பிடாமலே இருக்கலாம்ல அப்படின்னு பொசுக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் அவர் பேசிட்டாரு. 2 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து ஒருத்தர் மேல உட்கார வைக்கிறீங்க. பட் இந்த குக்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க, டிஃபரெண்டா டிஷஸ்லாம் செஞ்சு பார்த்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து முட்டி முனறி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க, அவங்கள ஒரு வாரமா வச்சிருங்க. ஆனா இந்த மாக்காப்பா ஆங்கரிங் மட்டும் பண்ணா பரவாயில்ல, அப்பப்ப ராமரை வச்சு காமெடி பண்றேன் அப்படின்ற மொக்கைகள்லாம் தனியா பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் எபிசோடாவே அந்த அளவுக்கு தாம் பண்றது காமெடி தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு வாரம் பிளேட போட்டு அருன்னு இருக்கிறாரு. பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு சொல்லு? தெரியல நான் சொல்றேன், ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. அதுக்கு அங்கேயே நம்ம ராமர் ஒரு கவுண்டரை கொடுத்துருவாரு, நீ பண்றதுங்க சிரிப்பே வரலையா போய் அப்படியே அப்படின்னு. இருந்தாலும் நான் எதையாவது போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாரு. ஏசி கொடுத்துருக்காங்க மேடம், சின்னதா அந்த காத்து வரும்ல, அத வெளியில வச்சு இருக்கிற அந்த கண்டென்சரை வந்து பத்திரமா உள்ள போட்டாங்க. டேய் பேக்ல வா,
இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா சார். இந்த மாதிரி பலது இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பாப்போம். பட் அப்பேற்பட்ட ஆங்கரை புடிச்சு கலாச்சார பாருங்க நம்ம ராமர். இருங்க ஒரு நிமிஷம். நீ கண்ணாடியை போட்டு அட்டையை பார்த்து படிக்கிறதுக்கு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய். இது உங்களுக்கு ஒரு பொழப்பு. தூக்க மாட்டேங்கடா. ஏய் படா தள்ளி போய் உட்கார படா. அதெல்லாம் கேக்குறப்போ யாரியா நீ? ஹாட்ஸ்டார்ல இந்த எபிசோட்லாம் வர்றப்போ கமெண்ட் செக்ஷன் ஒன்னு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் என்னென்னலாம் சொல்லி கழுவி ஊத்திருப்பாங்களோ மாக்காப்பாவை அதை அப்படியே கேட்ச் பண்ணி பர்ஃபெக்டா எடுத்துன்னு போய் அங்க டெலிவர் பண்ணாரு. நம்ம மனசுல அந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ. நாங்கெல்லாம் கெட்ட போட்டு விற்க மாட்டி எங்களுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா? 7500 ரூபாய். சும்மா கலக்குறான்டா. பின்ன அவர் சொல்ற மாதிரி கெட்ட போட்டு விக்க மாட்டி காமெடிக்குன்னு ஒரு ஸ்கிட்ட ரெடி பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் சம்பவங்களை வச்சு அவங்க ஏதாவது புதுசா காமெடி ட்ரை பண்ணி ஒரு நாள் சம்பளமா வெறும் 7500 ரூபா தான் கிடைக்குதான். அதுலயும் 10% டாக்ஸுக்கு போயிடுது. மீதி எவ்வளவு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா பூந்தமல்லி பாலத்துக்கு கீழே 60 ரூபா கண்ணாடி வாங்கி போட்டு வந்துட்டு அட்டையில இருக்கிறத படிச்சுட்டு உனக்கு ஒரு எபிசோடுக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாக்காப்பாக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளமா. அதுவும் இவர் பண்ற மொக்க காமெடிக்கு 1.5 லட்சமா. இதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சோயாவே சும்மா நிக்க வச்சிடலாமே. சரி 1.5 லட்சத்துக்கு இவர் பண்ண காமெடி எல்லாம் வரிசையா பாப்போமா? ஆரம்பத்துல வந்ததே ஒரு 1/4 மணி நேரம் லேட். நமக்கே 1/4 மணி நேரம் லேட்டா காமிக்கிறாங்க அப்படின்னா எடிட்லயே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ எபிசோடுக்கு வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அவர் போட்ட ஃபர்ஸ்ட் மொக்கை இதோ உங்களுக்காக. டிவி கோட்டுனவனே நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆடு திருடுவாரு அவர். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ 1/2 மணி நேரம் கழிச்சே வந்திருக்கலாம். ஆக்சுவலி இவர் விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர். அதனால புதுசா வந்த ஜூனியர்ஸ் அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்க கோமாளிஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே லைட்டா இவங்களுக்கு பயப்படுறது சகஜம் தான். ஏன்னா விஜய் டிவில மட்டும் கிடையாது, ஐடி கம்பெனில, கவர்மெண்ட் ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க போனாலும் சீனியாரிட்டிக்கு தான் முதல் உரிமை. அப்போ ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சீனியர் சூற மொக்க காமெடி அடிச்சா கூட அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்போம். வெளியே அப்படி சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும் இந்த இழவு கருமாந்தெல்லாம் காமெடியா அப்படின்னு மைண்ட் வைஸ் ஓட்டிக்கிட்டு அதேதான் இங்கேயும் நடக்குது. சோ இவர் என்னதான் மொக்க போட்டாலும் அங்க இருக்கிற புகழ், இந்த குறைஷி, இன்னும் ஒரு சில ஜூனியர் கோமாளிஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க சிரிச்சு காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனா ராமர் அப்படி கிடையாது. என்ன நீ கலாய்க்கிறியா, நீ எல்லாம் என்ன கலாய்க்கலாமா அப்படின்னு திருப்பி கவுண்டரை போட்டு விட்டுருவார். உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். கற்பூரம் ஏத்திட்டு கும்பிட்டுட்டு அதை அணிச்சு மறுபடியும் பாக்கெட்ல போட்டு விக்கிறார். இருங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் கேட்டு உங்க யாருக்காவது சிரிப்பு வந்துச்சா? ஆனா இதையும் ஒரு காமெடி நம்பி அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேங் சிரிச்சது பாத்தீங்களா? அவங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் உத்து பாருங்களேன். ஏதாவது ஒரு பீஸாவது உண்மையா சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல இந்த அரவிந்த் மூஞ்ச பாருங்களேன். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேற ஒண்ணு வர்றதுக்கு தான் முக்குவோம், ஆனா சிரிப்பு வர்றதுக்கே இன்னும் முக்குறாரு பாருங்க. இந்த ஸ்ரேயான்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிக்கிறாங்கன்னு பச்சையா தெரியுது. நம்ம சித்து நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சு மனசுக்குள்ள அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. சிரிப்பு வரல மாமா. கோவப்படாத, சிரிச்சா அழகா இருக்கு. சிரிப்பு வரலமா. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க தான் நம்ம ராமர் ஒரு ரிப்ளை கொடுத்தார். அதை நீங்களே பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சும்மா ஏதோ ஆங்கர் அவர் இருக்க சொல்றாரு, ஒரு கையை தட்டு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 1/2 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. சரி நமக்கு தான் வரலையே, அவரை விட்டு வேற ஏதாவது போவோம், இல்ல ஜோயாவை மாதிரி அமைதியா இருந்துருவோம் இல்லாம நான் ராமரை கலாய்க்காம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் புடிச்சு கலாய்க்கிறான் இவர். எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா நீ அப்படின்னு அந்த மனுஷனும் புடிச்சு கலாய்ச்சி தான் விட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் திருந்தாம பயவுல கலாயின்ற பேர்ல மொக்கைய போட்டு தள்ளுன்னு தள்ளுது. ஆடு ஜீவிதம் படத்துல வந்து பார்த்தா அந்த ஆடு ஓனர் எது டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா? அடுத்து ஒரு காமெடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராமரை கூப்பிட்டு, மேடம் இந்த செஃப் ஆஃப் த வீக்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏசி கொடுப்பாங்க தெரியுமா கோமாளிக்கெல்லாம், அதை இந்த ராமர் வாங்கிட்டு போய் ஏசியை வெளியே வச்சுட்டு அந்த சின்னதா கேப் இருக்கும் தெரியுமா, காத்து வருமே ஏசில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காத்து வரும்ல அதை வெளியில வச்சுட்டு பெருசா இருக்கிற அந்த கண்டென்சரை வந்து பார்த்தா உள்ள போட்டாங்க. ஒண்ணு ராமரை கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக வராத சிரிப்பை வர வச்சு வேணும்னே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இந்த பீஸ் சொல்ல வந்த மொக்க என்னன்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் எப்படியோ சிரிச்சு நம்மளை சமாளிச்சு காப்பாத்தி விட்டாங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கணும்ல. அதை விட்டு எல்லாரும் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல வந்த காமெடியை சொல்லி முடித்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி பேலன்ஸ் மொக்கைய போட்டு முடிச்சுது. ஏசி ஆன் பண்றதுக்கு வெளியில போயிட்டு ஆன் பண்ணிட்டு வர அப்படி. ஓகே நாங்க வேணா ஒரு 5 பேர்
ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? சரி விடுங்க, இவரை பத்தி பேசியே கிட்டத்தட்ட 8-9 நிமிஷத்துக்கு மேல வேஸ்டா போயிடுச்சு. அடுத்து நம்ம புகழோட சம்பவத்தெல்லாம் பார்ப்போமா? சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு கருத்து. அது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னதை விட நம்ம புகழ் சொல்றப்பதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. அதை நீங்களே கேளுங்க. உலகத்துல நமக்கு பிடிக்காதவங்களுக்கு எது பண்ணாலுமே பிடிக்காது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு எது பண்ணாலும் பிடிக்கும் நினைச்சு பழகுறது முட்டாள்தனம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 7 சீசன் இப்பதான் எனக்கே புரியுது. நீ முட்டாள் தானடா. அப்படி என்னடா சொல்லிட்டே பைபிள உசுர கொடுத்து எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்குது. பொசுக்குன்னு இந்த அம்மா புடிச்சு முட்டாள்னு சொன்னது மட்டும் இல்லாம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அந்த கண்கொள்ளா காட்சி உங்களுக்காக. நீ முட்டாள் தானடா. மேடம், அப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் உண்மையிலே என்ன சொன்னாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த டைலாக சொல்லதான் நீங்க அந்த முக்குனீங்களா புகழ் சார்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? பட் புகழ் ரொம்ப பாவம்பா. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் சிங்கிள் பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல புருஷ பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டாங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணி அண்ணாக்க பாத்துட்டு இருக்கிறப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதயம் முரளி டீம் உள்ள வந்துச்சு. அதுல வேற 2 ஹீரோயினா, ஒன்னு பிரீத்தி, இன்னொன்னு நம்ம காயடு லோகர். சொல்லவா வேணும்? இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல மட்டும் குறைஞ்சது ஒரு 10 தடவை போய் கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம எதையாவது ஒண்ணு பேசி விட்டு டச் பண்ணிட்டு ஓடி வந்துரும். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கெஸ்ட் எல்லாம் கோமாளிஸ் என்னென்ன கெட்டப் போட்டு வந்திருக்காங்கன்னு அவங்களா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கெட்டப்ல அவங்க ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் பேசி காமிச்சாங்க. அதுல நம்ம குரேஷி தில்லுமுள்ளு சூப்பர் ஸ்டார் கெட்டப் போட்டு வந்தாரா, அந்த கெட்டப்ல வந்து ஒரு சில டைலாக் பேச பிரீத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க தில்லுமுள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. சோ குரேஷி போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க தேங்க்யூ அப்படின்னு கை கொடுத்தாரு. இப்ப இதுக்கும் புகழுக்கும் என்ன சம்பந்தம்? குரேஷி கை கொடுத்தாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதுக்காக கை கொடுத்தாரு. ஆனா இந்த புகழ் நான் கூட நைஸ்ங்க, நான் கூட நைஸ் அப்படின்னு போய் கை கொடுத்துட்டு இருக்காரு. நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஆனா இந்த கையாடு பைபிள்ல ஒரு குதூகலமா போயிட்டு இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க பார்த்துச்சு. உங்க எல்லாருக்குமே சித்து அண்ட் ஸ்ரேயாவை நல்லாவே தெரியும். அவங்க புருஷன் பொண்டாட்டின்றதும் தெரியும். ஆனா அது நம்ம கையாடுக்கு தெரியாது இல்லையா? இந்த ஷோல என்ன பண்றாங்க? ஒண்ணு புருஷன் இல்ல பொண்டாட்டி யாரையாவது சமைக்க விட்டு ஒருத்தவங்களை கூட்டு போய் பால்கனில மேல உட்கார வச்சிடறாங்க. அப்படி சமைக்கிறவங்க கூட ஒரு கோமாளி விட்டதுனால முன்ன பின்ன இந்த ஷோவை பார்த்திருந்தா பரவாயில்ல. எதர்ச்சியா ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஸ்ரேயா சமைச்சிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இந்த விக்கி சிவா ஐ எம் ஸ்டில் சிங்கிள் நோ மேரேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணி காயடு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நோ மேரேஜ்? எஸ். வாட்ஸ் யுவர் நேம்? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். கல்யாணமாகலே. புகழெல்லாம் போடுறான், நம்மளும் ஒரு சில பிட்டுகளை போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அம்மா என்ன சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி தான் அந்த பக்கத்துல நிக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு ஸ்ரேயாவை பார்த்து கேட்டுருச்சு. ஆக்சுவலி காய்டு ஹி இஸ் சிங்கிள். What single? This is your wife. இத கேட்ட ஸ்ரேயாக்கு வேணா அது காமெடியா இருந்திருக்கலாம், உந்து சிரிச்சிருக்கலாம். ஆனா அழகான பொண்டாட்டியை கட்டிய கணவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் தன்னோட பொண்டாட்டியை வேற ஒருத்தனோட லிங்க் பண்ணி விட்டு சும்மா சொன்னா கூட அது எவ்வளவு வலிக்கும் என்று. கரெக்டா சித்து? இத கேட்ட உடனே நம்ம சித்துவுக்கு சம கடுப்பானாலும் வெளி காமிச்சுக்காம ஏமா நீ அவன் பக்கத்துல நிக்காத, ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ அவன் பக்கத்துல நிக்காத, நீ வந்து சமைக்காம பாடியாங்க உட்காரி அப்பா. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். கோமாளி மட்டும் இங்க இல்ல அப்படின்னா இந்த ஷோ இத்தனை சீசன் வந்திருக்குமா? அப்படி இருக்கிறப்போ பேருக்கு தான் ஜட்ஜி. ஷோக்கு பிரியாரிட்டி வைஸ் பார்த்தா அவங்க எல்லாம் லாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கோமாளி, அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ். அவங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் கோமாளி எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு காமெடியை கொண்டு போறது இந்த எடிட்டர்ஸ் தான். அடுத்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ், லாஸ்டா இந்த ஜட்ஜஸ். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆரம்பத்துல இந்த ரோஜாமா போட்டு ராமரை புடிச்சு கிளின்னு கிழிச்சிட்டு நான் கோச்சிட்டு போறேன்ற மாதிரி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாமு அப்பா இருக்காரு, அவரும் ராமரை புடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மௌன நான் வெளியே போயிடுவேன். சிட்டிக்கு கோவம் வருது. பெஸ்ட் நீங்களும் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஒன்னும் பெரிய மாற்றம் இருக்காது. இதோன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் இத்தனை ஆள் இருக்காங்களே. சோ நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காக்கே போயிருங்க சிவாஜி. தீப்பொறி
இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். பட் இந்த புகழ் பண்ணதுல முக்கியமா ரொம்ப கடுப்பான விஷயம் ஒண்ணுங்க. அங்க சீஃப் கெஸ்ட்னு எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இவருக்கு ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட்லயோ அது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு ஷோக்கு ப்ரமோஷனுக்கோ கெஸ்டாவோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம பரிதாபங்கள் சுதாகரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு போல இருக்கு. அதனால அவர் வந்திருந்தாரு. அவரை கூப்பிட்டு உன்னெல்லாம் யார் கெஸ்ட்னு வர சொன்னது? 4 பேர் தான் கெஸ்ட், நீ வெளியே போ அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலே ஒரு படத்துக்கு 4 பேர் தான் கூப்பிடுங்க தம்பி, நீ கிளம்பலாம். அவன் என் ஃப்ரெண்ட், அவன் வேணாம் எனக்கு. மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பு இல்லை. மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். காமெடியிலயும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கு, ஒரு சில லிமிட்ஸ் இருக்கு. இவர் பண்றது காமெடி அப்படின்னு இவர் நினைச்சா ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு பர்சனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஒன்ஸ் அப்பான் டைம் KPYல உங்க காமெடி சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வெளியே அமிச்சாங்க. ஆனா இப்போ அவங்களோட ஒரு சில டெம்ப்ளேட்ஸை தான் காமெடியாவே யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மூவி ப்ரமோஷனுக்கு ஒன் ஆஃப் த செலிபிரிட்டியா அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ என்னதான் உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஆன் கேமரால இப்படிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க பண்ணது பேர் காமெடி கிடையாது, இன்சல்ட்டிங். எப்படி பெண்கள் கெஸ்டா வந்தா அவங்களுக்கு கை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி ஆண்கள் கெஸ்டா வந்தா அவங்களை இன்சல்ட் பண்ண கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும் மிஸ்டர் புகழ். அதை கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. சரி, இந்த எபிசோட் பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி விஜய் டிவில ஏதோ ஒரு ஷோ வருதாமே, அதையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது என்னன்னு கிளியரா தெரியல, பாப்போம். ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணலாம். பட் அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.